புதுச்சேரியில் உயர் ரக பைக்குகளை குறிவைத்து திருடி வந்த கொள்ளையர்கள் இருவரை போலீசார் 4 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று பிடித்துள்ளனர். சிறைக்குள் நண்பர்களான திருடர்கள் வெளியே வந்ததும் கூட்டு சேர்ந்து திருட்டை அரங்கேற்றியது எப்படி? பைக்குகளை திருடியே பணக்காரனாகிவிட வேண்டும் என்ற கனவில் கண்ணில் பட்ட விலை உயர்ந்த பைக்குகளை எல்லாம் திருடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த திருடர்கள்தான் இவர்கள். சிறைக்குள் திட்டம் தீட்டி வெளியே வந்ததும் கூட்டணி அமைத்து பைக் திருட்டை ப்ரொஃபஷனலாக செய்து வந்த திருடர்கள் சினிமா பாணியில் சிக்கியது எப்படி? புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரைச் சேர்ந்தவர் அஸ்வந்த் குமார். மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் தனது உயர் ரக இருசக்கர வாகனத்தை கல்லூரி வளாகத்தில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் வந்து பார்த்தபோது வண்டியை காணவில்லை. இது தொடர்பாக திருப்புவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 பேர் சர்வசாதாரணமாக பைக்கை திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. சிசிடிவியில் முகம் தெரிந்தும் குற்றவாளிகள் யார் என்பது தெரியாத நிலையில் போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். விசாரணையில் சில திடுக்கிடும் தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. இதே பாணியில் புதுச்சேரி விழுப்புரம் எல்லை கிராமங்களை குறிவைத்து 10ற்கு மேற்பட்ட உயர் ரக இருசக்கர வாகனங்கள் திருடு போயிருந்தது. இந்த திருட்டு வழக்குகளிலும் இதே இருவர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதன் மூலம் இவர்கள் இருசக்கர வாகனங்களை மட்டும் குறிவைத்து கொள்ளையடிப்பவர்கள் என்பது தெரிய வந்தது. திருடர்கள் உலவும் பகுதிகள் என சந்தேகப்படும் இடங்களில் போலீசார் வாகனங்களை நிறுத்தி சோதனை நடத்தி வந்தனர். அவ்வாறு வில்லியனூர் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 2 பைக்குகளில் வந்த இருவர் போலீசாரை பார்த்ததும் பைக்கை திருப்பிக் கொண்டு பறந்தனர். இதனை பார்த்த போலீசார் அவர்களை விடாமல் துரத்தி சென்றனர். வில்லியனூரில் இருந்து ஆரியப்பாளையம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்ற போலீசார் கடைசியாக ஆரியப்பாளையத்தில் சாலை நடுவே பேரிகார்டரை போட்டு தடுத்து நிறுத்தினர். உடனே பைக்கை போட்டுவிட்டு தப்பிக்க முயன்றவர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பிடிபட்டவர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த யுவராஜ், சந்தோஷ் என தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் 10ற்கு மேற்பட்ட உயர் ரக பைக்குகளை திருடியதை ஒப்புக்கொண்டனர். விலை உயர்ந்த பைக்கை திருடினால் தான் விற்கும் பொழுது அதிக பணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தனர். இருவரும் சிறு சிறு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டு அடிக்கடி சிறை சென்றதும் தெரிய வந்துள்ளது. சிறைக்குள் நண்பர்களான இருவரும் பெரிய திருட்டை செய்து மாது என ஆடம்பர வாழ்க்கை வாழ சிறையிலேயே திட்டம் போட்டுள்ளனர். வெளியே வந்ததும் இருவரும் கூட்டணி அமைத்து கண்ணில் பட்ட விலை உயர்ந்த பைக்குகளை எல்லாம் திருடி தற்பொழுது போலீசாரிடம் சிக்கி உள்ளனர். கைது செய்யப்பட்ட யுவராஜ் விழுப்புரத்தில் 4 இடங்களில் வழிப்பறி செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இது தொடர்பாக விழுப்புரம் போலீசாருக்கு வில்லியனூர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர்.